அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலினை அசிங்கப்படுத்திய இந்தியா கூட்டணி உருட்ட முடியாமல் தவிக்கும் உடன்பிறப்புகள், அதை பற்றி தான் இந்த காணொலியில் விளவரியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், தென் மாவட்டங்களில் மிக பெரிதளவில் மழை வெள்ளத்தினால பல கிராமங்கள் மீள முடியாத சூழ்நிலையில் இருக்குது. குறிப்பாக அத்தியாவசிய பொருள் கூட கிடைக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கு. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களில் பெரிதளவில் மழை பெஞ்சிருக்கு. இந்த 4 மாவட்டங்களிலே தென்காசி, கன்னியாகுமரியும் திருநெல்வேலி, தூத்துக்குடி ஒப்பிடும்போது பெரிதளவில் பாதிப்பு இல்லை. தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஒப்பிடும்போது, திருநெல்வேலி ஒப்பிடும்போது பெரிதளவில் பாதிப்பு இல்லை. அப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊர் மக்களுக்கு உதவி பண்ணணும். அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, முழுசாக இறங்கி வேலை செய்ய முடியாது. அரசிற்குடைய முதன்மை அமைச்சர் கூட ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் போய் உட்காந்துருக்காரு கூட்டணி கட்சி சார்பாக. அப்போ நம்ம களத்தில் இறங்கி நின்று ஆசைப்படுறோம். களத்தில் ஏற்கனவே திருநெல்வேலி தொகுதி களத்தில் இறங்கி மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. நாளைய தினத்தில் வியாழக்கிழமை சீமானன் தலைமையில் மக்களுக்கு உதவி பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்க போகிறோம், நிவாரணப் பொருட்கள் கொடுக்க போகிறோம். அப்போ அதற்காண்டி கட்சி நிதியிலேருந்து கட்சி அஃபிஷியலாக பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கீழ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வாய்ப்புள்ள உறவுகள் அதற்கு உதவி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தென்காசி தொகுதி சார்பாகவும் என்னைய தொடர்பு பொறுத்திருக்க அந்த கட்சியினுடைய வங்கி கணக்கு அதுதான், ஜிபே நம்பரு, ஃபோன்பே நம்பரு எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னோடய நம்பர் அதுதான். வாய்ப்புள்ளவங்க அதுக்கு ஜிபே பண்ணாச்சு தான் முழுக்க நம்ம மக்களுக்கு உதவி செய்ய போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் தலைநகரில் பிரச்சனைனா தென் மாவட்டங்கள் வரக்கூடிய அரிசி, காய்கறி தான் பல ஊர்களுக்கு போய்கிட்டு இருக்குது. இப்போ அந்த ஊரே பெரிய பாதிப்பில் இருக்குது. யோசித்து பார்த்துக்கோங்க. எத்தனையோ ஊர்களுக்கு பாதிப்பு வரும்போது, கேரளாவாக இருக்கலாம், எத்தனை ஊருக்கு பாதிப்பு வரும்போது இந்த தென் மாவட்டங்கள்லேருந்து அரிசிலேருந்து, காய்கறிகள்லேருந்து, வாழைக்காலேருந்து எல்லாமே போகும். இப்போ நமக்கே பெரிய பிரச்சனை சிக்கல் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மக்களை மீட்டெடுக்க முடியும். அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய என்னது, அரசு நிவாரணத் தொகை கொடுத்து மக்களை ஏமாற்றும். நம்ம அப்படி கிடையாது. உண்மையிலே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை சீமான் தலைமையில் நாளைக்கு கொடுக்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதற்கு உங்களால் முடிஞ்ச தொகையை, வெளியூரில் இருக்கக்கூடியவங்க, காணொலி பார்க்கக்கூடியவங்க உங்களால் முடிஞ்ச தொகையை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு நம்ம செய்யணும், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இனிமேல் செய்ய போகிறோம். அதுவும் குறிப்பாக அந்த கிராமம் பார்த்துக்கிட்டிங்க, பல கிராமங்களில் பசு வசதியே இல்லாத கிராமங்கள் நிறைய அந்த ஊரில் இருக்குது. சுற்றி அப்படிப்பட்ட ஊர்கள் தான் ஃபுல்லாகவே. அப்போ அந்த ஊர்களுக்கு நம்ம இறங்கி போனால் மட்டும்தான் அவங்களோட அத்தியாவசிய பொருட்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் மனசில் வச்சு எல்லோரும் உதவி பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்போ தலைப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம முதலமைச்சருக்கு அக்கறை கிடையாது. எப்படி நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு அக்கறை கிடையாது. எதிர்கட்சியாக கூட இல்லை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது. அந்த கட்சி மக்கள் களத்தில் நின்று அந்த சீமானவர்கள் திருநெல்வேலிக்கு வராங்க. சென்னையிலிருந்து அண்ணாமலை வரல, எடப்பாடி பழனிசாமி வரல, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வரல. ஆனால் அண்ணன் சீமானர் களத்துக்கு வர போகிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் எங்கே நிற்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெல்லிக்கு கூட்டணி சம்பந்தமாக பேச போகிறேன். அங்கே பல்ப் வைக்கிறது வேறு விஷயம். எடப்பாடி பழனிசாமி எந்த நிகழ்வும் கலந்துக்கிறதே கிடையாது. அப்புறம் நம்ம அண்ணாமலை பாஜக கட்சி பலவாறு உருட்டுவார். அவர் எங்கே போயிருக்க யாத்திரை போயிருக்கார். அப்போ மக்களுக்கு களத்தில் சீமானர்கள் தான் நிற்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணி சார்பாக நம்ம இவ்வளோ பிரச்சனை மக்களுக்கு இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு வயதான ஒருத்தர், கிருஷ்ணாபுரம் ஊர் அந்த பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஊரை சார்ந்த ஒருத்தருடைய பிணம் அப்படி மதந்து போது காவல்துறை அதிகாரி தரத்தை இழுத்துட்டு போகிறாங்க, பார்க்க முடியுது திருநெல்வேலி ஜங்ஷனில். அப்போ இப்படி மக்கள் செத்து வெள்ளத்தில் இருந்துகிட்டு இருக்கும்போது ஈரோகத்தில் ஒருவர் சோனியா காந்தியிடம் பார்ப்பார், நரேந்திர மோடியும் பார்ப்பார். அப்படி உலகத்திலே ஒருத்தர் உண்டு, இந்தியாவிலே ஒருத்தர் உண்டுன்னா அது மாண்புமிகு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான். ஈரோகத்தில் ஒருத்தர். இவரை மாதிரி ஒரு அமைச்சர், இவரை மாதிரி ஒரு கட்சி தலைவர், இவரை மாதிரி முதலமைச்சர் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க, யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னுங்க, திருநெல்வேலி மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திருநெல்வேலி பழைய இந்த ஜங்ஷன் இருக்குல்ல, அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு பிணத்தை, ஒரு வயதான ஒருத்தர் பிணத்தை கொண்டு போகிறாரு. ஒரு காவல்துறை அதிகாரி தரத்தை இழுத்துட்டு போகிறாரு ஊர் கிருஷ்ணாபுரம். அந்த வயசானவருக்கு அந்த மக்கள் செத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஐயா ஸ்டாலின் அவர் எங்கே போகிறாருன்னா, டெல்லியில் கூட்டணி கட்சி வலுப்படுத்த போய் நிற்கிறார். இதை நம்ம சொன்னோம்னா, இல்லை அவர் நிவாரண பொருளை டெல்லியில் கேட்க போன்றாங்க அவரே, அப்படி உருட்டுவாங்க. நம்ம சொல்லலை, மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய செந்தில் அவர்களை பதிவு பண்ணுறாங்க. மருத்துவர் செந்தில், அடமொழி ரொம்ப முக்கியம் இருக்கும். தாத்தா பேர் சொல்லணும்ல, தாத்தா பேர் சொன்னால் வேற ஆயிரும். அடமொழியோட மருத்துவர் செந்தில் சொல்கிறாரு, நான் இந்தியா கூட்டணி வலுப்படுத்த டெல்லி விரைந்தார் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குள்ள அதை போஸ்ட் அடிச்சாச்சு, டிலேட் பண்ணியாச்சு. இல்லை அவர் அதுக்கு வரல, அவர் நிவாரண பொருள் கேட்க தான் மோடியை பார்க்கறதுக்கு வந்தாருங்க. அவர் எப்படி
இந்த மாதிரி உருட்டு பெரட்டு இவங்களால மட்டும்தான் முடியும். இந்த இந்தியா கூட்டணியில் பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி, அப்புறம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, டிஆர் பாலு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அந்த கூட்டத்தில் பீகார் மாநிலத்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் பேசும்போது ஹிந்தியில் பேசியிருக்காரு. அந்த பேசுகிற காலகட்டத்தில் மொழிபெயர்ப்பு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவருக்கு கடுமையான முறையில் இது நம்ம இந்துஸ்தான் நாடு, இந்த நாடு பிரிட்டிஷ்காரர் போட்ட ஹிந்தி, இங்கிலீஷ் மொழி, ஆங்கிலம், அது எதுக்கு நீங்கள் கற்றுக்கிறீங்க, ஹிந்தி கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் போயிருக்கு. அந்த வாதத்தை, அதாவது ஹிந்தி எதிர்த்து ஹிந்தி மூலமாக ஆட்சி பிடிச்ச திமுக கட்சி அதை பார்த்து அமைதியாக உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து வந்திருக்கிறாங்க. ஹிந்தியை பற்றி யார் பேசுகிறா? பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் பேசுகிறார். நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும், ஹிந்தி நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது ஹிந்து நாடு, இது ஹிந்துஸ்தான், இங்கே எல்லாருமே ஹிந்தி தாய்மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் பேசுகிறாரு. டிஆர் பாலும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் பல்பு வாங்கின மாதிரி உள்ளே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி இணையதளங்களில் செய்தியாக வருது. இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது? இது எப்படி புரிஞ்சுக்க யோசித்து பாருங்கள். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோடியை அப்படி பிடிச்சி ஒரு அமுக்குனா பாருங்க, மோடி பயந்துட்டாருங்க. அவர் மோடி பயந்து அப்படி கலகலங்கி போயிட்டார். அவர் யார்? மோடியை பார்த்து மக்களுக்கு தேவையான நிவாரண தொகை வாங்க முடியலை. போனதே டெல்லிக்கு, இவங்க சொல்ல கணக்கு படை பார்க்கும்போது போனதே டெல்லிக்கு. யாரை பார்க்க போகிறாருன்னா நரேந்திர மோடியை, பிரதமரை பார்க்க போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன பண்ணார்னா கடிதம் அனுப்புகிறார். டெல்லிக்கு போன பிறகு கடிதம் அனுப்புகிற முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மட்டும்தான். முதல் அமைச்சர் அவர் தான், எங்கள் முதலமைச்சரும் அவர் தான். நேரிலே போயிருக்காரு. நேரில் இந்த கோரிக்கை வச்சிருக்கலாம். அது எப்போ போகிறாங்க? இரவு தான் போயிருக்காங்க. சந்திப்பு பார்த்துக்கோங்க. ஒரு பிரதமரை ஒருத்தவங்க பார்க்க போகிறாங்கன்னா அவர் மேலே 1000 விமர்சனம் இருக்குது. ஒரு பிரதமரை பார்க்க போகிறாங்கன்னா எப்போவுமே பகலில் போகணும். இரவு சந்திக்கிறாங்கன்னா உங்கள் வேலையெல்லாம் முடிச்சு, இந்தியா கூட்டணியெல்லாம் முடிச்சு போட்டு அதுக்கு பேர் தான் நரேந்திர மோடியவே பிரதமரே பார்க்க போகிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் தான் நேரத்தை கொடுத்துருக்கீங்க. போகிற வழியில் சரி போகிற சொந்தக்கிட்டு போவாங்க, நம்ம போகிற இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ப்பா, சரி போகிற வழியில் பாட்டு பேர் வாப்பா அப்படின்னு போவோம். அந்த மாதிரி தான் நீங்கள் பிரதமரை பார்த்துட்டு போயிருக்கீங்க. தான் நடந்திருக்கு. ஒன்றிய முதன்மை அமைச்சர் அங்கே அப்படி தான் பார்த்துட்டு போயிருக்கிறீங்க. ஆனால் இவங்க உருட்டுறது எப்படி? நிவாரண தொகையை கேட்டாங்க. நிவாரண தொகை கேட்க காலையில் அங்கே போனோம். எப்படி? நிவாரண தொகையும் கொடுக்க மாட்டாங்க அவங்க, நமக்கு தெரியும். அப்போ முறையாக போனாலே கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த நாடக அரசியல்? இங்கே எதுக்கு இந்த வெட்டி அரசியல்? யோசிச்சு பாருங்கள். வெட்டி அரசியல், நாடக அரசியல். இங்கே உண்மையிலே மக்களுக்காக நீ களத்தில் நிற்காத திமுக கட்சி பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடையாது, எதுலேயுமே இல்லை, எந்த இடத்துலையும் இல்லை. யோசிச்சு பாருங்கள். மக்கள் இங்கே பெரிய பாதிப்பில் இருக்கும்போது நீங்கள் டெல்லிக்கு போய் இந்தியா கூட்டணி வலுப்படுத்த போய் நிற்கிறீங்கன்னா அந்த இடத்துலையும் போய் தாய்மொழி அசிங்கமாக நிதிஷ்குமார் பேசுகிறார். நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிறார். சொல்கிறதுக்கு அவர் யார்? கூட்டணிக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்குது. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதலமைச்சர் ஐயா பிரணாப் விஜய் போய்கிட்டு இருக்கார். அப்படி போகிற நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கருப்பு கொடி காட்டுறாங்க, போட்டு அடிக்கிறாங்க. சிஎம் உடைய பாதுகாப்பு வீரர்கள் வந்து அடிக்கிறாங்க. காணொலி வருது. அப்போ இப்படி தான் இந்த கூட்டணி இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டணி வச்சுக்கிட்டு ஆனால் இவங்களை நம்ம நம்பணும், இந்தியா கூட்டணி நமக்கு நல்லது பண்ணிடும் அப்படின்ட்டு. கூட்டணிக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது, கூட்டணி தலைவருக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. ஹிந்தி படிக்குன்னு சொல்லி நீங்கள் இப்போவே நீங்கள் ரூல்ஸ் போட்டிங்கன்னா ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் எந்த மாதிரி ரூல்ஸ் போடுவீங்க? அப்போ பிஜேபிக்கும் இந்த இந்தியா கூட்டணிக்கு என்ன வேறுபாடு இருக்க போது? ரெண்டு அதானே செய்ய போகிறீங்க. அவர் ஹிந்து வேணுங்காரு, அவர் ஹிந்துங்கிறாரு, இவர் ஹிந்துங்காரு, ஹிந்தி மொழிங்க, இவனு ஹிந்தி மொழிங்கிறாங்க. என்ன மாற்று கருத்து இருக்குது இதில் ரெண்டுக்கும்? இது எதாவது நம்ம பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுக வேறு, அதிமுக வேறு இல்லை, பிஜேபி வேறு இல்லை, காங்கிரஸ் வேறு இல்லை, எல்லாமே ஒன்று தான். மொத்தத்துக்கு ஒரே சங்கி தான் எங்களுக்கு மொத்தத்துக்கு ஒரே சங்கி, காவி சங்கி இவங்க அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான். சங்கிகளாக தான் சுற்றிட்டு இருக்கு. மக்களுக்கு யார் நிற்கிறாங்கங்கிறத தயவுசெய்து புரிஞ்சிக்கணும். இந்த ஹிந்தி மொழியில் கற்றுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் முதலமைச்சர் பேசுகிறார். ஆனால் எங்கள் முதலமைச்சர் அமைதியாக இருந்திருக்காருன்னா எங்களுக்கு கிடைச்ச முதன்மை அமைச்சர் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவர் உண்டு வேலை உண்டு, ஜாலியாக போய்கிட்டு இருப்பார், ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார். நம்ம களத்தில் இறங்கி நம்ம மக்களுக்கு நம்ம உதவணும். அதை மட்டும் தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க. நான் சொன்னது ஒன்றே, இறுதியாக சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் மக்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு உங்களுக்கு உருவாக்கி கொடுத்த தமிழ் மொழி தான், அதற்கு உண்மையாக இருக்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் அரசியல் பண்ணுவீங்க. என்ன கேள்வி கேட்டால் உடனே செங்கின்னு சொல்லி அவங்கள முத்திரை குத்திட்டு ஓடிடுவீங்க வழக்கம் போல். இதை தவிர திமுக ஒன்று பண்ணியிருக்குன்னா ஒன்றுமே பண்ணலை தான் உண்மை. நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அதற்கு மறக்காமல்
கீழே கமெண்ட்லேயும் நம்மளுடைய விளக்கப்பட்டிலையும் எனக்கு வந்து போட்டு நம்ம எதையும் கவலைப்படாமல் நம்ம மக்களுக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம். அதற்கு மறக்காமல் உங்களுடைய பொருளாதார உதவியை செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.